ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜயில் வர்த்தான ஒரு சீரியல் அப்படின்னா சிறகடிக்க ஆசைங்க. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான எபிசோட். லாஸ்ட்டு 3 எபிசோட்ஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் தன்னோட ஒய்ஃப் வந்து தன்னை நம்பலையே அப்படின்னு அவங்க மடியிலேயே படுத்துக்கிட்டு நான் குடிக்கல மீனா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசினதாக இருக்கட்டும். அதே மாதிரி சோஷியல் ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெசேஜாக சொன்னதாக இருக்கட்டும். முத்து ஸ்பீச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக சொதப்புற மாதிரி கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் பேச தெரியாமலாம் பேசின மாதிரி இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசியிருந்தார் அந்த வீடியோவில் பேசும்போது. இப்போ நிறைய இடத்துல நடக்கிறது தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுறது, அதை பற்றி கமெண்ட்டு கேவலமாக போடுறது அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு விஷயம் தான் இங்கே ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரோகிணிக்கு வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் நம்ம மீனா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஃபைனலாக ரோகிணிக்கிட்ட மீனா பேசினது, ஆனால் அத்தை பேச விடாமல் அப்படியே தடுத்து கூப்பிட்டு போனது தான் கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு. ஸ்ருதி ரவியெல்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க இந்த ரோகிணி மனோஜுக்கு. இப்போவும் நம்பல மனோஜும் அவங்க அம்மாவும் அந்தளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு மனசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ருதிலாம் 100% பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு தான். அவர் மேலே நம்பிக்கை இல்லாத போது பேசினது வேற, இப்போ அவர் செய்யலை அப்படின்ன உடனே அவங்க பேசின விதமும் வேறையாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம மீனாவே போய் கூட்டிகிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நம்ம முத்து மீனாவோட அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக காமிச்சாங்க. இப்போ ஃபைனலாக மொட்டை மாடியில் வந்து குடிக்கலாம் அப்படின்னு செலிப்ரேஷனுக்காக போயிருக்காங்க. இங்கே ரோகிணி வந்து செம்ம கேவலமாக முத்துவை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரவியும் மனோஜும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வர போகிறாங்க. இந்த இடத்துல முத்து வந்து சுத்தமாக குடிக்காமல் நார்மலாக வரப்போகிறாரு. கேவலமாக பேசின நம்மளோட ரோகிணிக்கு தான் செம்ம பல்பாக போகுது. என் புருஷன் குடிக்கல ரோகிணி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெத்தாக பேச போகிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் குடிச்சார் போல இருக்குது அப்படின்னு நக்கலாக பேச போகிறாங்க. ரொம்ப செம்ம ஃபன்னாக இருக்க போகுது எபிசோட். பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.